குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். நாம் யூஜி டிஆர்பி மற்றும் பிஆர்டியில் நம்மளோட சப்ஜெக்ட் வைஸ் ரிசல்ட் அனாலிசிஸ், அதாவது நம்மளுடைய வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அல்லது அடுத்த தேர்வுக்கு தயாராகுது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாம் இப்போ ஃபிசிக்ஸில் நாம் இந்த சப்ஜெக்டில் பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் நாம் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா 416 சீட் இருக்குது. 416 சீட் இருக்குது. 416 காலி பணியிடங்களுக்கு டிஆர்பியோடைய ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த 416 காலிப்படங்களுக்கு தற்சமயம் இப்போ எவ்வளோ பேர் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2697 பேர் மார்க் வெளியிடப்படுறது. 2697 ஆசிரியர் பெருமக்களுடைய மார்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிஆர்பி. ஸோ இதை நம்ம என்னன்றதை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது மூணுமா ஒவ்வொரு இடங்களும் காலி பணிகளுடைய கூடுதல் இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4வது, 5வது ஏதாவது அதிகரிக்கப்படுமா சார் கேட்டிங்கன்னா, இந்த டிஆர்பியோட கொள்கை முடிவு, அரசின் கொள்கை முடிவு, அவங்க அப்படி ஒரு வேளை ஆட் பண்ணாங்கன்னா அதில் உங்களுக்கு ஆட் ஆகும், இல்லைனா இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஃபிசிக்ஸுன்னு பார்க்குறப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் 293 வேக்கன்சி, 2வது 75, 3வது 48ன்னு போட்டு ஸோ 416 வேக்கன்சி, அதாவது 416, அது 416 வேக்கன்சி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 416ல் நமக்கு, அதாவது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்ட் ஏ அப்படின்ற டிபார்ட்மெண்ட், அதாவது கட்டாய தமிழ் மொழி எழுதினவங்க 2847 பேர் எழுதியிருக்காங்க. அதில் பார்ட் பி முதன்மை பாட திருத்தம் செய்யப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2697. 21 ஆசிரியர் பெருமக்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு விலக்களிக்கப்பட்டவர்கள் 21 ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் அதாவது 40% மதிப்பெண்கள் எடுக்க முடியாமல், அதாவது தோல்வி அடைந்தவர்கள், அதனால் முதன்மை பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுத்தும் பணிக்கு செல்ல முடியாத, வாய்ப்பை பெற முடியாதவர்கள்னு பார்த்தீங்கன்னா 129 ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க இந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதனால் இனிவரும் காலங்களில் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோள். நெக்ஸ்ட், இப்போ நம்ம 2697 பேரில் இவங்க நமக்கு கொடுத்துக்கிற ப்ராசஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு, 2697 நபர்களுடைய மார்க்கும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2697 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்களா சார்? எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 மதிப்பெண். ஸோ முதல் மதிப்பெண் 125, அதாவது 616 வேக்கன்சிக்கு 125 முதல் மதிப்பெண்ணாகவும், கடைசி இருக்கிற மதிப்பெண் பார்த்திங்கன்னா 45 மார்க், 45 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2697 பேரில் 416 இருக்கும்போது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது நாம் பார்க்கலாம். டீச்சர்ஸ் நிறைய ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மெட்டீரியல், நோட்ஸ், வீடியோ கிளாஸஸ் கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 ஆசிரியர் பெருமக்கள் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை பெறுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பாங்கன்னு நம்ம டிசிஎம் மூலமாக கணிக்கிறோம். ஸோ இருந்தாலும் இந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 129 பேரில் கிட்டத்தட்ட 10-20 பேர் கால் பண்ணாங்க. ஸோ நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தோம், ஒரு மதிப்பெண் இல்லாதனால எங்களை பணி வாய்ப்பு போசன் வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் மனம் தளராமல் அடுத்த தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதில் 2697 45 கொடுத்துருந்தா, அப்போ 45 மார்க் எனக்கு இருந்தால் கிடைக்குமா சார்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடைச்சிடாது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டு போடுவோம். ஜிடி அப்படின்னா 107, ஜிடியில் பிசி அப்படின்னா 88, அதாவது கூடுதல் பணியிடங்கள்லாம் எல்லாம் சேர்த்து 416 வேக்கன்சியை பிரிக்கிறோம். பிசிஎம்மில் 12 சீட் இருக்குது, எம்பிசியில் 70 சீட் இருக்குது, எஸ்சியில் 78 இருக்குது, எஸ்சியில் 11 இருக்குது, எஸ்டியில் 50 இருக்குது. சார் இதில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இப்போ எஸ்டியில் 10 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, யாருமே இல்லைன்னா 40 பேக்லாக் வேக்கன்சின்னு அர்த்தம். 40 பேக்லாக் வேகன்சி ஆகிடும்னு அர்த்தம். எஸ்சிஏவில் ஒருத்தர் தான் இருக்கார் சார், யாருமே இல்லை அப்படின்னா 10 பேக்லாக் வேகன்சி ஆகிடும். ஆனால் இது எத்தும்போது இதில் போகிறது, இதில் எத்துமே அதில் போகிறதுலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லாததும். ஸோ இது மேக்ஸிமம் இது தெரிஞ்சுக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ பரவாயில்ல, கூடுதலான பணியிடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ 107 வரைக்கும் எடுத்தவங்க சேஃப் ஜூன் கட்டாயம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், என்ன மார்க் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸல் சீட்டு பிரகாரம் ப்ராசஸ் பண்ணும்போது
697 பேர் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம வரிசையாக போட்டுருக்கோம். ஒரு வேளை பார்க்க முடியல, நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் அந்த லிங்க்கில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிடும். அதை பார்த்து நீங்களுடைய மதிப்பெண்ணில் எந்த இடத்துல இருக்கிறீங்க, +5 மார்க் என்ன, +0.05 என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. அதெல்லாம் கூடுதல் அந்த 5 மார்க் கூட கூட்டம் மேலே ஏறிக்கிட்டே இருப்பீங்க. 0.5 அப்படின்றவங்க கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் இருக்கிறவங்க மட்டும் தான் பிரச்சனை, மேலே இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் 125 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அந்த ஆசிரியருக்கு டிசிஎன் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள் வச்சுருக்கோம். 2வது மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 120 தான். ஒருவேளை 2வது மார்க்கில் 120 + 5 125 + 5 அப்படின்னா இவர் 130 ஆகிடுவார். இவர் வந்து 125 ஆவார். ஒருவேளை இவர் 125 + 0.0 அப்படின்னீங்கன்னா அப்பயும் அவர் மேலே தான் இருப்பார். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மார்க் கூட்டிகிட்டே வரணும், இல்லை கழிச்சிட்டே வரணும், அந்த மாதிரி போகணும். அப்போ நமக்கு எப்படி சார் வரும் அப்படின்னா 107 வரைக்கும். ஸோ எல்லாருக்கும் 125 120 118 பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 116 பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 115 பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. 110 இருக்குது, 109 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ 107 106 இவரெல்லாம் கண்டிப்பாக ஜாப் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. 105 105 105 சார். அடுத்தது 103 103 102 102 102 101 அப்படி போகும்போது கடைசியாக எவ்வளோ சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 வரைக்கும் ஜிடி கொடுத்துருக்காங்க. ஸோ 101 101. ஸோ இதில் வந்து இப்போ கீழெல்லாம் கூட 101 இருக்காங்களே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 101 + 0.5 இங்கே தான் இருப்பார். 101 + 5 அப்படின்னு 106 ஆகிடுவார். 101 + 5 அப்படின்னா மேலே போயிடுவார். இவர் கீழே வருவார். எப்படி பார்த்தாலும் கீழே இருக்கிறவர் ஜிடிக்கு போயிடுவார், மேலே இருக்கிறவர் கம்யூனிட்டிக்கு வந்துடுவார். அப்போது கிட்டத்தட்ட 107 சீட்டு கடைசியாக 107 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 107 வரைக்கும் கட்டாயமாக வந்து வேலைவாய்ப்பு பெற்றவர்கள். அப்போ 101 102 வரைக்கும் சேவ் அப்படி வச்சுக்கோங்க. 102க்கு அப்புறமா கீழே இருக்கிறவங்க எல்லாருமே கம்யூனிட்டிக்கு போகிறாங்க. ஸோ கம்யூனிட்டிக்கு போனால் எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிசி அப்படின்னா 88 சீட்டு. ஸோ 88ன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 4ஆக பிரிச்சுக்குவோம். 88 சீட்டுன்னா அப்போ மற்றதில் 70 இருக்குது, 178 இருக்குது. அப்போ எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா 320 சீட்டு கூட வரணும். அப்போ நமக்கு வந்து 320 சீட்டு கூட வரதுனால நம்ம இது கூட 320 சீட்டு நமக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ நம்ம 320 + 320 அப்படின்னு போதுமாதிரி டபுளாகவே வச்சுக்குவோம். அப்படி அவங்க கூப்பிட்றது 1.25 தான் கூப்பிட்றாங்க, 1.25 தான் கூப்பிட்றாங்க. இருந்தாலும் நம்ம டபுளாக வச்சுக்குவோம். ஏன்னா இதில் 30% பெண்கள் பிரிவுக்கு தான் அதிகமாக இடமளிக்கப்பட்டுள்ளது. அதில் 30% பெண்கள் பிரிவு அதிகமாக இருக்கிறதுனால கூடுதல் பணியிடங்களாக நம்ம வச்சுக்கிறோம். அப்படின்ற மாதிரி கணக்கெடுத்தால் கூட 107 போயிட்டாங்கன்னா ஸோ 320 சீட்டு கூட ஆட் பண்ணணும். அப்படி கணக்கெடுத்தோம்னா கிட்டத்தட்ட 450 சீட்டு 500 கிட்ட வரணும். அப்போ 101 எல்லோரும் 100க்குலாம் வரும். ஸோ 199 கூட கன்ஃபார்மு. ஸோ இவங்கெல்லாம் கம்யூனிட்டி வைஸ் பிரிவாங்க. ஃபஸ்ட்டு 3ஆக பிரிச்சுக்கோ. இது வந்து பிசியில் போய் உட்காருவாங்க, இது வந்து எம்பிசியில் போய் உட்காருவாங்க, இது எஸ்சியில் போய் உட்காருவாங்க. இப்படி பிரித்து போடும்போது அந்த சேம் தான். யாராக இருந்தாலும் அந்த கோட்டாவில் கேட்டகரியில் தான் போயிட்டே இருப்பாங்க. ஸோ 98 கன்ஃபார்மாக போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது 98 97 97 96 96 96 96. ஸோ இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருப்பாங்க. அடுத்து 95 அடுத்து 95 94 94 94 93 அடுத்து 93 93 93 4ஆக பிரிக்கிறாங்க. 8 8 8 80 இது ஒரு 80 இது ஒரு 80. இதுவே 240 சீட்டுக்கு மேலே வரதுலாம் இதுமாதிரி பிரிச்சுட்டு வரேன். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். இது பிசியில் பிரிப்பேன், இது எம்பிசியில் பிரிக்கணும், இது வந்து எஸ்சியில் பிரிக்கணும். அது பிரிச்சுக்கிட்டே போகிறோம் நம்ம. அப்போது இதுவே என்ன பண்ணுறோம், 250 சீட்டு, அது ஒரு 350 சீட்டுக்கு மேலே போகணும். ஸோ இது வந்து 360 சீட்டு கொண்டு வந்துட்டு 91 ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக கொண்டு வர்றது தான் 361. அப்போ 91க்கு போயிட்டுருக்கு. ஸோ 91லேருந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ சார்ஸ் கட்டாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் வச்சுக்கோம். அப்போ 90 வரைக்கும் 90 + 5னா மேலே போவாங்க. இங்கே 90 + 0.0னா கீழே போவாங்க. அப்போது நம்ம வந்து ஆவரேஜாக 400 வரைக்கும் சேஃப் ஜூனில் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு 100 சீட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ 400 100 அதுக்கப்புறம் 300 இருக்குது, இன்னொரு 100 கூட்ட கூட்டிக்கலாம். அப்போது 90 90 90 90 90 90. ஸோ அடுத்தது 89 89 88 88 88. அடுத்ததா 88 88 87 87. ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ 540 வரைக்கும் வச்சுக்குவோம் ஆவரேஜாக. ஸோ 540 கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 600 வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 600 வரைக்கும் வைக்கும்போது அந்த கம்யூனிட்டியில் தனியாக பிரிஞ்சுட்டு வருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது
540 வரைக்கும் நம்ம வந்து சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மீதி கீழெல்லாம் வருதா அப்படின்னா அந்த கீழே வர்றது என்னென்ன வரும்னா எஸ்சிஏ, எஸ்டி, அடுத்ததாக வந்து எஸ் அதாவது செகண்ட் கிரேட் எஸ்ஜி அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் யாராவது இருந்தால் ஸோ இந்த மாதிரியான கோட்டாவெலாம் கீழே வருவாங்க. ஸோ அது கீழே எவ்வளோ சார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600 வரைக்கும் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கீழே வருவாங்க. ஸோ மேலே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 540 வரைக்கும் சேஃப் ஜோன். இதில் எந்தெந்த மார்க் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் பாருங்கள். இந்த 87+5 வருதா, இது 87+5 வந்தால் ஓகே. 87+05 அப்படின்னா இவர் ஆட்டோமேட்டிக் இங்கே கீழே வந்துடுவார். கிட்டத்தட்ட 25 ரேங்க்கு கீழே போயிடுவார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் மேலே ஏறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கீழே வர 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 அந்த 5 மார்க் இருந்தால் சேஃபு. மேலே போக இன்னும் ரொம்ப சேஃபு. அதனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் 540, 600 வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 600 வரைக்கும் நம்ம எஸ்டி, எஸ்சிஏ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது நம்ம கணக்கெடுக்க பிரகாரம் ஃபஸ்ட்டு கொடுத்த கணக்கு பிரகாரம் 86 சேஃப் ஜோனில் வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கூடுதலாக உங்களுக்காக திருப்திப்படுத்தணும், பெண்கள் பிரிவுக்காக போகிறோம்னா 85 வரைக்கும் போகலாம். ஸோ இது வரைக்கும் 600 சீட்டு கன்ஃபார்ம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் நம்ம வந்து 100% கன்ஃபார்ம்லாம் கொடுக்க முடியாது. அதை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கிட்டத்தட்ட நீங்கள் இதெல்லாம் மீதியெல்லாம் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ரேங்க் பிரகாரம் எந்த ரேஷியோவில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேறு தேவையான விஷயங்கள் வேணால் நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய இந்த ரேங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரேங்கை நீங்கள் இது மாதிரி லைனாக பார்த்துட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து 550க்கு மேலே இருந்தால் சேஃப் ஜோனு. ஓகேங்களா? ஒரு கீழே கொண்டு வாங்கினா 600 வரைக்கும் நம்ம சேஃப் ஜோனில் கன்ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். மீதிலாம் வந்து ஏதாவது 1-2 ரேரு பிஎஸ் டீமில் வரவங்க, அடுத்தது நான் சொன்ன மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சரில் வரவங்க, எஸ்டியில் வர்றது, இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலவரம் தான். இது வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு ரெமெடிக்காக தெரிஞ்சுக்கிட்டு தான். ஸோ இதுக்கு கீழே அப்போ நம்ம கிடைக்கலனா கிடைக்காதா சார்? எஸ்டியில் ஒரு வேளை நீங்கள் 500க்கு அப்புறம் எஸ்டியே இல்லை, ஒருவேளை இப்போ 2000 இருக்கிற 45 தான், 2000 இருக்கிற 45 மார்க் எடுத்தவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னா கூட அவங்க எடுப்பாங்க. அதெல்லாம் முக்கியமான கணக்கில். இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி கணக்கில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 80னா 324. ஸோ 240 ஒரு 100 இல்லை 340 கிட்டத்தட்ட 500 வரைக்குமே போதுமானது. 550 வரைக்கும் சேஃப் ஜோன் இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பெண்கள் பிரிவுனா கூடுதலாக நம்பலாம். ஆண்கள் பிரிவு நம்பது பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே இருந்தால் சேஃப் ஜோன். ஆண்கள் பிரிவில் 450க்கு மேலே இருந்தால் ஒரு சேஃப் ஜோன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க டீச்சர்ஸ். மீதி எல்லா இது வந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை இதே மாதிரி ஃபுல்லாகவே எல்லா மார்க்கும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த டிசிஏவில் பயின்று ஸோ நிறைய ஆசிரியர் பெருமக்கள் ஃபிசிக்ஸ்லேயும் பணியாணை பெற்று வேலைக்கு போகிற நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. ஸோ சொந்த முயற்சியாலோ அல்லது டிசிஏவில் படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் பணியாணை பெற்று பணியில் சேர்ந்து நலமுடன் வாழ டிசிஏவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் டீச்சர்ஸ்.